எப்படிமா எப்படி இதெல்லாம் நடந்தது? அவன் எப்படி இதுல மாட்டினான்? அவனுக்கு இது தேவைதாம்மா. உன் விஷயத்துல அவன் நியாயமா நடந்துக்கல, அவனுக்கு இந்த தண்டனை தேவைதான். சாரிம்மா, நான் ஏதோ ஒரு ஆவேசத்துல பேசிட்டேன். அவன் செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு கோவமா வருது. தாலி வெளியில தெரிஞ்சப்பவே அவன் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும். அதை மிஸ் பண்ணது கூட பரவாயில்லம்மா. அவன் கல்யாண பேச்சு வந்ததுக்கு அப்புறமாவது அவன் வாயை திறந்து பேசியிருக்கணும். அப்படி அவன் பேசியிருந்தா அவன் அங்க போக வேண்டியதே இருந்திருக்காது. இப்படி ஒரு சிக்கல்லையே அவன் மாட்டிருக்க மாட்டான். சார் ப்ளீஸ், இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி இப்ப அவரை வெளியே கொண்டு வரதுன்னு தானே சார் நம்ம யோசிக்கணும். போலீஸ்ல என்ன சொல்றாங்க? அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சார் அவங்க செத்துருக்காங்க. அத வச்சு அவர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்காருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அது எப்படிமா போயிட்டு வந்ததை வச்சு அவன் தான் செஞ்சான்னு முடிவு பண்ண முடியுமா? வேற ஏதாவது எவிடன்ஸ் வேணும். அருண் எந்த தப்பும் பண்ணல நமக்கு தெரியும். அவனை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடலாம். நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? சார் நானுமே அந்த நம்பிக்கையில தான் சார் இருந்தேன். ஆனா போலீஸ் வேற என்ன ஆதாரம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பொண்டாட்டிங்கிற உரிமையில உள்ள போய் விசாரிக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அம்மாவும் அப்பாவும் உள்ள இருக்கிறதுனால நாங்க பாத்துக்கிறோம்னு சுதா சொல்றா. ஆனா உள்ள இருக்கிறது ஏன் புருஷன் சார். அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் தானே நிரூபிக்கணும். அவரை எப்படியாவது நான் தானே வெளியே கொண்டு வரணும். ஆனா நான் எதையுமே செய்ய முடியாம இப்படி ஒதுங்கி நின்னு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சார். ரஞ்சிதா, அழாதம்மா. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு மெச்சூரிட்டி அதிகம். இந்த மாதிரி நெருக்கடியை எப்படி கிராஸ் பண்ணி வருதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீயே இப்படி தைரியம் இல்லாம இருந்தா எப்படிமா? அவர் பொண்டாட்டிங்கிற அடையாளம் இருந்தா நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கவே மாட்டேன் சார். இவங்க எல்லாரும் கூட இருந்து நான் இவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருப்பேன். என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உள்ளேயே போய் நான் சண்டை போட்டிருப்பேன். ஆனா இப்ப நான் இருக்கேன்னு அருணுக்கு என்னால ஆறுதல் கூட சொல்ல முடியல. அது நினைக்கும் போதுதான். வருத்தப்படாதம்மா. அதான் நான் இருக்கேன்ல. அருண் அப்படி நான் விட மாட்டேன். நீ இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் எனக்கு தெரிஞ்ச டிசி கிட்ட பேசிட்டேன். அவர் டீடைல்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு கால் பண்றதா சொல்லியிருக்காரு. அவர் மூலமா கூடிய சீக்கிரம் அருணை வெளியே கொண்டு வந்துடலாம். நீ கவலைப்படாத. சார் முதல்ல ஒரு நல்ல வக்கீல நம்ம பார்க்கணும். பிரச்சனைய சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்கணும். லீகலா மூவ் பண்ணி தான் அருணை வெளியே எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். ஓகேமா, நான் எனக்கு தெரிஞ்ச லாயர்ட்ட பேசுறேன். இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஓகே, சரி. நான் போய் அருணையும் அருண் ஃபேமிலியும் பார்த்து தைரியம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே.